வந்து நம்ம கடலைப்பருப்பை வச்சு சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அது வந்து கடலைப்பருப்பு ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பல், பெரிய பல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி வந்து ரொம்ப எடுக்காதீங்க, ரொம்ப புளிப்பாக வந்துடும். அதனால் கொஞ்சம் எடுங்க, 2 சீட்ஸ் இருக்கிற அளவு போதும். தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தம்பருப்பும், தேங்காய் சில் ஒரு பெரிய சில்லை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டில் வறுத்துக்குவோம். ஃபஸ்ட்டில் பருப்பை போட்டு வறுத்துக்குவோம். கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பு கலராக வர்றது வரையிலும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். பொன்னிறமாக வரணும் கடலைப்பருப்பு. ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிவக்க வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். கடலைப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டி வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்து வத்தலை வறுப்போம். நான் வந்து வத்தல் வந்து ஒரு 7-8 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு காரம் பிடிக்காது. நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் கூட ஒரு 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வத்தல் குறைக்கணுன்னா குறைச்சிக்கோங்க. வத்தல் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து அந்த பருப்போட கொட்டிடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் சில்லை போடுவோம். ஒரு சில்லை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் உள்ள ஈரம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிடுவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம். அதோடைய புளியும் போட்டுக்கிடுவோம். ஒரு பூண்டு அதையும் போட்டு வறுத்துக்கிடுவோம். ஏன்னா தேங்காய் சில்லை வறுத்து அரைச்சோம்னா கூட கொஞ்சம் நேரம் சட்னி கெட்டு போகாது. அதனாலவே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி போடுறது. தேங்காய் சில்லு இவ்வளோ வறுத்தது போதும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் ஆற வச்சுருவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஓட விட்டு எடுப்போம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பு ஆறினதை நல்லா மிக்சியில் ஓட விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் போடுவோம். அடுத்து கருவேப்பிலை போடுவோம். எண்ணெய் பொரியுது, கருவேப்பிலை, கடுகு பொரியுது. இவ்வளோதான். இப்போ வந்து சட்னியில் எடுத்து கொட்டிடுவோம். பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மற்ற சட்னிகளை விட இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.